ரஞ்சனா சேகர். சொல்வனம் இணைய இதழிலிருந்து இருளையும் வெளிச்சத்தையும் ஆண்டவன் கட்டுரையை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஜூலை 18, 1610 காரவாகியோ அப்படின்ற ஒரு ஃபேமஸான பெயிண்டர் இறந்துடுறாரு. இவர் ஃபர்ஸ்ட் ஹை ஃபீவரால் இறந்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் ரூமர்ஸ் கிளம்ப இவர் ஓன் ஃபேமிலி ரிவெஞ்ச்னால கொண்டுட்டாங்க, போப் கார்ட்ஸ் இவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு ரூமர்ஸ் கிளம்ப ஆரம்பிச்சதுனால இவர் எப்படி இறந்தாருன்னு இப்போதைக்கு யாருக்குமே தெரியல. 400 இயர்ஸ் ஆகியும் இவர் டார்க்னஸையும் லைட்னஸையும் கம்பேர் பண்ணி அதை கான்ட்ராஸ்ட் பண்ணி வரைஞ்சது இப்போ வரைக்கும் ஒரு கிளாசிக்காக இருக்குது. இதை பற்றி இன்னும் நிறைய பேர் இவர் இன்ஸ்பிரேஷனாக வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. இவரோட ஃபேமஸ் பெயிண்டிங் ஒரு இட்டாலியன் பெயிண்டிங், ஜூடித் பிஹெடிங் ஹோலோஃபர்னஸ் அப்படின்றது இந்த பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் எதை பற்றினா, பெத்தூலியா அப்படின்ற ஒரு ஜூஸ் சிட்டியை அசைலன்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க. ஜூடித் ஒரு யங் விடோ, இவர் ரொம்ப அழகான பொண்ணு. அசைலன்ஸோட ஜென்ரல் தான் ஹோலோஃபர்னஸ். இவரை எல்லாருமே பார்த்து பயந்தாங்க. இவரோட ஓன் ஆட்களே இவரை பார்த்து ரொம்ப பயந்தாங்க. இந்த சிட்டியில் இருந்த மக்கள் கடவுள் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் ஜூடித் கடவுள் நாம் எதுவும் ஸ்டெப் எடுக்காமல் நம்ம எந்த முயற்சி பண்ணால் காப்பாற்ற மாட்டார் அப்படின்னு நம்புறா. அதனால எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது கேம்புக்கு நைட்டு நேரத்தில் போயிட்டு இவர் ஹோமோஃபர்னஸ் தூங்கிட்டு இருக்கும்போது கழுத்து அறுத்து கொண்டுடுறா. இந்த பெயிண்டிங்கை பற்றி தான் இது. இந்த பெயிண்டிங்கில் எல்லாமே டார்க்காக இருக்கும்போது ஹோலோஃபர்னஸ், அவளோட நர்ஸும் ஜூடித், அதுக்கப்புறம் அங்கே இருக்க ரெட் ஸ்க்ரீன், இது மட்டும்தான் வெளிச்சத்தில் தெரியுது லைட்டோட. அதில் டீட்டெயில்ஸ் அவ்வளோ நுண்ணிப்பாக இருக்குது. இந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜூடித்தோட நிப்பிள்ஸ் ரைஸ் ஆகிருக்கு. இது இப்போ பயத்தினால பண்ணும்போது இந்த பாடி ரியாக்ட் ஆனதுனால தான் இப்படி நிப்பிள்ஸ் ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரோட நர்ஸ் ஒரு சாக் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இந்த தலையை எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த சாக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இந்த நர்ஸோட ஐஸில் ஹாரர் தெரியுது. ஆனால் ஹோலோஃபர்னஸோட தலையை நம்ம சாக போகிறோம் அப்படின்றது பயம் இருக்குது. அடுத்த பெயிண்டிங் மைக்கேல் ஆங்கிலோ மெர்சியோடது. இவரோட பேரண்ட்ஸ் இவருக்கு ஏன் இந்த பேர் கொடுத்தாங்கன்னா, மைக்கேல் ஆங்கிலோ மாதிரி ஒரு கிரேட் பெயிண்டராக வரணும் அப்படின்றது இவங்க பேரண்ட்ஸ்க்கு ஆசை. இவர் 6 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா பிளேக் இறந்துட்டாங்க. இவருக்கு 5 சிப்ளிங்ஸ் இருக்காங்க. இவங்க அம்மா தனியாக ரைஸ் பண்ணாங்க. இவர் ஒரு கிரேட் பெயிண்டர் கிட்ட இவர் பெயிண்டிங் கற்றுக்கிட்டாரு. சிமோன் அப்படின்றவர்கிட்ட பெயிண்டிங் கற்றுக்கிறாரு 13 21 இயர்ஸ் ஆகும்போது இவர் வேலை தேடி போகிறார். 24 இயர்ஸ் ஆகும் வரைக்கும் சின்ன சின்ன வேலையை தான் பார்த்து ரொம்ப ஏழைப்போ பாவர்ட்டியில் தான் வாழ்றாரு இவர், காசு வராதனால. இவரோட ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் ஒரு சர்ச்சுக்கு தி செயின்ட் ஆஃப் லைஃப் வரையணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுதான் அவருக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கொண்டு வந்துச்சு இந்த பெயிண்டிங். இவர் என்ன பெயிண்ட் பண்ணுறாருன்னா, த கேப்சர் ஆஃப் கிரைஸ்ட். இந்த பெயிண்டிங் ஒரு ஃபேமஸான பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்கை எதை பற்றி இருக்குன்னா, த கிஸ் ஆஃப் டெத் இந்த கான்செப்டை தான் முழுப்படுத்தி இருக்கு. இந்த பெயிண்டிங்கில் 7 பேர் தெரியுறாங்க. ஆனால் டார்க்னஸில் லைட், அதை பேக்ரவுண்ட் லைட் அடித்து பார்த்தோன்னா அங்கே நிறைய காட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த பெயிண்டிங் ஃபுல்லுமே டார்க்காக தான் இருக்குது. அந்த 7 பேரில் யாருன்னா ஜீசஸ், முதல்ல சொல்லிட்டேன். இவருக்கு ஃபேம் வந்ததுக்கப்புறம் இவர் ரொம்ப அரகண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் இந்த கத்தியை வச்சு பீப்புளை அடிக்கிறது, பிளேட்டு டைனரில் தூக்கி போடுறது, இந்த கேம்பிளிங் பண்ணுறது. ஆனால் கேம்பிளிங் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் ஒரு ஆளை கொன்னுடுறாரு. அதனால் இவர் ஜெயிலுக்கு போய்டுறாரு. இவர் அட்மையர்ஸில் சில பேர் இவர் ஜெயிலேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாப்பிள்ஸ்க்கு இவர் ஓடி போய்டுறாரு. நாப்பிள்ஸில் வேலை செய்யும் போது இவர் திருப்பியும் ரொம்ப பிரபலமாகிறாரு வண்டர்ஃபுல் பெயிண்டிங் பண்ணுறதுனால. இவருக்கு ரெகக்னைசேஷன் கிடைச்சதுக்கப்புறம் இவரோட நைட்டாக ஒரு பெயிண்டரை பெயிண்டர் நைட் இவருக்கு ஒரு பதவி கொடுத்து கோர்ட் ரூமில் பெயிண்ட் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் திருப்பி இவர் அந்த அரகன்ஸ் திருப்பி அவருக்கு ஒரு மால்டாவில் இருக்க ஒரு ஹை அஃபீஷியலை இவர் அட்டாக் பண்ணுறாரு. அதாவது அவர் சின்னதாக ஊண்ட் பண்ணிடுறாரு. பட் இவர் திருப்பி மால்டாவில் சிறை பிடிச்சிடுறாங்க. அட்மையர்ஸோட ஹெல்ப்போட திருப்பி இவர் சிசிலிக்கு இவர் தப்பிச்சு போய்ட்றாரு. அதுக்கப்புறம் சில மாதம் கழித்து அவருக்கு இங்கேயும் சேஃப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரோமன் எனிமீஸ் இவர் நாப்பிள்ஸ்க்கு கூட்டிகிட்டு போய்ட்றாங்க.
திருப்பி அத்தாரிட்டிஸோட ஹெல்ப்போட அவர் வந்து தப்பிச்சிடுறாரு அங்கேருந்து. இவரோட ஃபேமஸ் பெயிண்டிங் த கேப்சர் ஆஃப் கிறிஸ்ட். இந்த பெயிண்டிங் வந்து எதை பற்றி போர்ட்ரே பண்ணுதா, த கிஸ் ஆஃப் டெத். இந்த கிஸ் ஆஃப் டெத் அப்படின்ற கான்செப்ட் வந்து பிட்ரேயலை வந்து போர்ட்ரே பண்ணுது. இந்த பெயிண்டிங்ல வந்து 7 பேர் தெரியுறாங்க. இந்த பெயிண்டிங் ஃபுல்லா டார்க்னஸா இருந்தாலும் நீங்க அந்த பேக்ரவுண்டை லைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய காட்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியும். இந்த பெயிண்டிங்ல 7 பேர் இருக்காங்க. ஜீசஸ், ஜூடஸ், ஜான், அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது வந்து காட்ஸ். ஒருத்தர் லேம்ப் பிடிச்சிட்டு இருக்காரு. 2 காட்ஸ் வந்து இவரை ஹோல்ட் பண்ணிட்டு ஜீசஸ் பிடிச்சிட்டு போற மாதிரி இருக்கு. இன்னொரு ஹெல்மெட் மட்டும் தெரியுற விசிபிளா இருக்கு. ஒரு காட் இருக்காரு அங்க. இந்த கான்செப்ட் கிஸ் ஆஃப் டெத் அப்படின்னு ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஜூடஸ் அப்படின்றவர் வந்து ஜீசஸ் வந்து பிட்ரே பண்ணிடுறாரு. காட்ஸை வந்து கூட்டிட்டு வந்து இவர் ஜீசஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஃபுல்லா டார்க்கா இருக்கிறதுனால யாரு ஜீசஸ் அப்படின்னு தெரியாததுனால இவர் வந்து ஜீசஸ் வந்து எம்ப்ரேஸ் பண்ணி கிஸ் பண்றாரு. இவர் ஜீசஸ் அப்படின்றது வந்து இந்த கிஸ் மூலமா தெரியறதுனாலதான் த கிஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு பிட்ரேயலை போர்ட்ரே பண்ற பெயிண்டிங்.